அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு ஒரு ஒரு இருக்குது, இம்யூனிட்டி பவர்ஸ் இருக்குது. அது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன்ஸ். நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு நான் காவல்துறையிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது எப்போனாக்கா ஒரு குற்றம் செய்து விட்டு வந்த பிறகு அவரிடம் நாங்கள் விவாதிக்கும் பொழுது அவர் என்ன தகவல் சொல்கிறாரோ அதை சொல்லக்கூடாது. ஆனால் குற்றம் செய்வதற்கு முன்பாக ஒருவேளை அவர் எங்களிடம் பேசியிருந்தால் அவர்கள் எங்களை விசாரிப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் முழு விசாரணைக்காக நான் ஒத்துழைத்தேன். ஆமாம், கடந்த 4ஆம் தேதி வாய்மொழியாக விசாரித்தார்கள். இன்றைக்கு சம்மன் அளித்து விசாரித்திருக்கிறார்கள். 41 நோட்டீஸில் தான் விசாரிச்சிருக்காங்க. இல்லை, நாகேந்திரன் என்ற ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் ஆஜராயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் ஆஜரானதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் காவல்துறையில் அவருடைய வீட்டு கிரக பிரவேசத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போக முடியாமல் இருந்த சூழ்நிலையில் காவல்துறையிட்ட பேசுவதற்காக என்கிட்ட சொன்னாங்க. பையன் சொன்னார், அதனால் பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் ஒரு கூட்ட அவர் யாராருக்கெல்லாம் கேஸ் நடத்தினா யாராருக்கெல்லாம் கேஸ் நடத்தலை, என்ன கேஸ் நடத்தி என்ன முடிவாச்சு, இந்த மாதிரி தகவல்கள் தான், பொதுவான தகவல் தான் நான் சொல்லியிருக்கேன். கரெக்ட். இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் அந்த சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில பார் கவுன்சில் மற்றும் எழும்பூர் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் ஒரு வேளை இதில் பங்கெடுக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அது கேட்பதற்குண்டான நியாயமான காரணம் காவல்துறையிடம் இருக்கிறது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. இந்த கொலைக்கும் அந்த தோல்விக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறேன். கண்டிப்பா விசாரிச்சாங்க. தேர்தல் எல்லா கோணத்திலும் விசாரிச்சாங்க. தேர்தலா இல்ல என்னுடைய கிளையண்டா இல்ல என்கிட்ட கிளையண்டா இருக்கவங்களா இல்ல இதுல கொலையில் ஈடுபட்டவங்க தொடர்பு கொண்டார்களா போன்ற எல்லா முழுவதுமாக விசாரணை செய்தார்கள். முழுவதற்கும் நான் சரியான பதில் சொல்லியிருக்கிறேன். யாருக்குங்க? இல்ல அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு எதுவுமே இல்ல. 2015 ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அது ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு. 2017 24 வரைக்கும் நாங்கள் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்களாகத்தான் பழகி வந்தோம். அவருடைய இல்ல நிகழ்வுகள்லாம் என்ன அழைப்பாரு, என்னுடைய இல்ல நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறேன், வந்திருக்கிறாரு. பல கூட்டங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ரெண்டாவது பல சந்தர்ப்பங்களில் பல விசேஷங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், ஒன்றாக உணவறிந்திருக்கிறோம். அதனால எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. மொத்தத்தில் நம்மளால அந்த விசாரணை எந்த கோணத்தில் பண்றாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா போலீஸ்காரங்க என்கிட்ட அவங்க செய்யற விசாரணை பற்றி என்கிட்ட சொல்லல. ஆனால் பொதுவான கருத்து என்னன்னாக்கா இது சிபிஐக்கு மாறினாக்கா உண்மை நிலையை நன்றாக கண்டறிய முடியும் என்பது அவங்களுடைய குடும்பத்தார் விருப்பம், அவங்க கட்சிக்காரர்களுடைய விருப்பம், இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய விருப்பம். அதனால சிபிஐ மாத்தாது என்பது அவங்க விசாரணை. இந்த விசாரணை பொறுத்தவரைக்கும் சரியா செஞ்சிருக்காங்க, சரியா செய்யலன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை நான் சரியாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறேன். இல்ல தேவைப்படாது சார், இனி தேவைப்படாது. ஏன்னா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க, இனி என்னை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன்னும் இல்லையா, என் செல்போன் 2 என்கிட்ட தான் இருக்கு. தேங்க்யூ.